மக்களே, ஒரு நிமிஷம் மக்களே, இந்த வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க மக்களே. 100 பேருக்கு வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்க போறோம். ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பசின்னு உள்ளவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. எதுக்கு மக்களே ஷேர் பண்ண சொன்னோம்னா, நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது பார்த்துட்டு ஒரு காய்கறியோ மல்லிகை பொருளோ அரிசியோ வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா 365 நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை. அதனால தான் ஷேர் பண்ண சொன்னோம். இப்போ யார் அன்னதானம் 100 பேருக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. திருவாரூர் மாவட்டம் சிவகாமி ஆட்சி அம்மாவோட நினைவு நாளுக்கு தான் பார்த்தீங்க, அவங்க குடும்பத்தோடு வந்து இன்னைக்கு 100 நபர்களுக்கு வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்கினார்கள். இத்தனை பேர் பசியை போக்குறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அம்மாவோட பேரன் பிள்ளைங்க, அவங்களோட பையன், அவங்க பொண்ணு, அவங்க குடும்பம், அவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே. இத்தனை பேர் பசியை போக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துவோம் மக்களே. திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை 4 வருட காலங்களாக அன்னதானம் வழங்கப்படுகிறது. உங்களால முடிஞ்சது அன்னதானத்துக்கு வாங்கி கொடுங்க மக்களே. தியாகராஜர் கோயிலுக்கு இத்தனை சிறப்புகளா? வாயை பிளக்க வைக்கும் தேரின் அதிசயம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமைமிக்க திருவாரூர் தியாகராஜர் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவின் ஆழி தேரோட்ட விழா வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்குரிய ஸ்தலமாகவும் சர்வதோஷ பரிகார ஸ்தலமாகவும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் வீற்றிருக்கிறது. சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் இந்த கோயில் பெருமை கொண்டு விளங்குகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆழி தேரோட்டம் உலக புகழ் பெற்றது. மேலும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமையும் பெயரையும் கொண்டு விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக உலகமே எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆழி தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அஸ்த நட்சத்திரத்தில் கொடியேற்றப்பட்டு பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆழித்தேர் திருவிழா நடத்த வேண்டும் என்பது காலம் காலமாக ஆகம விதியாக இந்த விஷயம் பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வரும் 21ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம் வருவதையொட்டி அன்றைய தினம் தேரோட்டம் நடைபெற உள்ளதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதோடு கொடிமரத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேள தாளங்கள் ஒலிக்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றி வைக்கப்பட்டு உற்சவம் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து